அன்புள்ள மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடப்பரப்பினுள் மரபு தொடர் பற்றி நோக்குவோம். இந்த பாடப்பரப்பினுள் நாம் கற்க இருக்கும் பகுதிகள் எவை என நோக்குவோம். முதலாவதாக மரபு தொடர் என்றால் என்ன என்பது பற்றியும், இரண்டாவதாக மரபு தொடருக்கான உதாரணம் பற்றியும், மூன்றாவதாக மரபு தொடரும் அவற்றின் பொருள் விளக்கமும், இதனைத் தொடர்ந்து அடி பற்றிய மரபு தொடர், கண் பற்றிய மரபு தொடர், காது பற்றிய மரபு தொடர், கை பற்றிய மரபு தொடர், தலை பற்றிய மரபு தொடர் பற்றி நோக்குவோம். இதன் பின்னர் பயிற்சிக்குரிய வினாக்கள் பற்றி நோக்குவோம். அன்புள்ள மாணவர்களே, இப்பாடப்பரப்பின் நிறைவில் நீங்கள் மரபு தொடர் பற்றிய பூரண விளக்கத்தினை பெற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களே, இப்பொழுது மரபு தொடர் என்றால் என்ன என்பது பற்றி நோக்குவோம். இதனை நீங்கள் இலகுவில் எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் எனில், பண்டைய காலத்தில் எமது முன்னோர்கள் ஒரு தகவலை அல்லது கருத்தை தெரிவிக்க குறிப்பிட்ட சொற்றொடரை பயன்படுத்தினர். இச்சொற்றொடரை அவர்கள் வழி வந்தோரும் பயன்படுத்தியதால் மரபு தொடர் என அழைக்கப்பட்டது. இவற்றிலே பொதுவாக வழங்கும் தொடர்களும் வட்டாரம் தோறும் சமூகங்களுக்கிடையில் சிறிய வேறுபாட்டுடன் காணப்படும் தொடர்களும் உள்ளன. மொத்தமாக தமிழில் ஆயிரக்கணக்கான மரபு தொடர்கள் காணப்படுகின்றன. அன்பான மாணவர்களே, உதாரணங்கள் வாயிலாக மரபு தொடர் பற்றிய விளக்கத்தினை அறிந்து கொள்வோம். உதாரணமாக, அறைகூவுதல் என்ற தொடரை நோக்குவோமானால், இந்த அறைகூவுதல் என்ற தொடரானது எம்மால் சாதாரண சூழ்நிலையில் விளங்கிக் கொள்ள முடியாது. நமது முன்னோர்கள் இதன் மூலம் கூற விளையும் செய்தி என்னவெனில், பண்டைய காலத்தில் அரசர்களுக்கிடையில் அடிக்கடி போர்கள் நடைபெற்றன. வேற்று நாட்டரசன் இன்னொரு அரசனை போருக்கு அழைத்தலையே அறைகூவுதல் என்ற பதம் உணர்த்துகிறது. ஆகவே அறைகூவுதல் என்பது போருக்கு அழைத்தலையே இது குறித்து நிற்கின்றது. மேலும் இன்னொரு தொடரினை இங்கு நோக்குவோம். இலவு காத்த கிளி. இந்த தொடர் எதனை உணர்த்துகின்றது என்னவெனில், ஒரு நபர் ஒரு விடயத்திற்காக நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாட்கள் காத்திருந்து அச்செயல் நடைபெறாமல் ஏமாறுதல் இது உணர்த்தி நிற்கின்றது. அடியிடுதல் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தல் அல்லது அதற்கான ஆரம்ப பணிகளை ஆரம்பித்தலையே இது குறித்து நிற்கின்றது. உதாரணமாக, ஒரு வீடு கட்டுவோமாக இருந்தால் அதற்காக அத்திவாரம் முதலில் இடப்படும். அல்லது ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தால் அதற்கான முதலீடாக குறித்தளவு பணத்தை மூலதனமாக இடுவதனை குறிக்கின்றது. எனவே எந்த ஒரு செயலையும் ஆரம்பித்து வைத்தலையே அடியிடுதல் என நமது முன்னோர்கள் அழைத்தனர். மாணவர்களை, இப்பொழுது நாங்கள் மரபு தொடர்களுக்கான பொருள் விளக்கம் பற்றி நோக்குவோம். இவற்றில் சில மரபு தொடர்களை நான் இங்கு விவரித்துள்ளேன். அவற்றில் முதலாவதாக அள்ளி குவித்தல் என்ற தொடர் உள்ளது. இப்ப அள்ளி குவித்தல் என்ற தொடர் உணர்த்துறது என்னண்டா, நிறைய சம்பாதித்தல். இது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம். அப்ப இந்த தொடர் மூலம் நீங்க விளங்கிக் கொள்றது யாதெனில், நிறைய சம்பாதித்தலே அள்ளி குவித்தல் என்ற தொடர் உணர்த்துகின்றது. அடுத்ததாக அரை மனிதன்.
அரை மனிதன் என்றால் என்னண்டா மதிப்பில்லாதவன் அல்லது கல்வி அறிவில்லாதவனே நாங்கள் அரை மனிதன் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக அண்டப்புழுகன். இப்ப இதை நீங்க ஓரளவு விளங்கி கொண்டிருப்பீங்க. பொய் சொல்ற ஆக்களே நாங்க புழுகர்கள் என்று சொல்றது. அப்ப அதிகமாக பொய் சொல்ற ஆக்களை அண்டப்புழுகர்கள் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்ததாக அலைக்கழித்தல். அதாவது ஒரு செயலை செய்ய தட்டி கழித்தலையே நாங்க அலட்சியம் செய்தல் தான் நாங்க இப்ப அலைக்கழித்தல் என்று சொல்லுவோம். அடுத்ததாக அறுதியிடுதல். இது ஒரு செயலுக்கு முடிவு கட்டுதல் தான் நாங்க அறுதியிடுதல் என்று சொல்லுவோம். அடுத்ததாக அகட விகடம். அகட விகடம் என்றால் தந்திரம் செய்தல். தந்திரத்தை கையாளுதல் தான் அகட விகடம் என்று சொல்லுவோம். அரைப்படிப்பு என்றால் என்னண்டா ஒரு நிரம்பாத கல்வி, முழுமை பெறாத கல்வியைத்தான் நாங்க அரைப்படிப்பு என்று சொல்லுவோம். அடியொற்றுதல் என்றால் என்னண்டா ஒரு செயலை பின்பற்றுதல், அந்த செயலை பின்பற்றி செய்யறது, அதைத்தான் அடியொற்றுதல் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது அள்ளி இறைத்தல் என்றால் என்னண்டா அளவுக்கு மேல் செலவு செய்தல் என்று சொல்லுவோம். இந்த அளவுக்கு மேல் செலவு செய்தல வீண் செலவு செய்தல் என்றும் நாங்க இப்ப சொல்லுவோம். இப்ப ஆகாய கோட்டை கட்டுதல் என்றால் என்னண்டா நாங்க அளவுக்கு அதிகமான கற்பனை செய்யறது. அதாவது ஒரு செயல் நடைபெறாது, ஆனா நாங்க அளவுக்கு அதிகமா கற்பனை கட்டுறது தான் ஆகாய கோட்டை கட்டுறது. அதாவது அந்த செயல் நடைபெற முடியாத ஒரு செயல், ஆனா நாங்க கற்பனையை வளர்த்து கொண்டே போறோம். அடுத்தது ஆரப்போடல் ஒரு செயலை காலம் தாழ்த்தி கொண்டே போறது. அதை காலந்தாழ்த்தி கொண்டு போறத நாங்க பிற்போடலன்னு சொல்றோம். ஆறப்போட்டு கொண்டே போறோம்ட்டு நாங்க சமூகத்துல சொல்றது இருக்குது. அடுத்தது ஆசை வார்த்தை காட்டுதல்ன்றா ஏமாற்று பேச்சு. ஆசை காட்டி மோசம் செய்யறதெல்லாம் இருக்கப்போ ஒரு தடவை பேச்சால ஏமாத்துறதான் ஆசை வார்த்தை காட்டுதல் நாங்க சொல்லுவோம். அடுத்தது ஆட்கொள்ளல்ன்றா ஒரு தடவை அடிமையா வச்சிருக்கிறது, அடிமையா வேலை வாங்குறதுல ஆட்கொள்ளல் சொல்லலாம். அடுத்தது ஆழம் பார்த்தல். அதாவது ஒரு தட்ட கல்வி தகுதி பற்றி நாங்க ஆராய்றது. இவருக்கு இவ்வளவு கல்வி இருக்கா, இவர் என்ன படிச்சிருக்கிறார் என்றதை பற்றி அவரை நாங்க ஆராய்ந்து பாக்குறது, சோதிச்சு பாக்குறத ஆழம் பார்த்தல் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு செயல் நீண்ட கால நிலைச்சிருக்கணும், அது நீண்ட காலம் இருக்கணும், நெடுங்கால நிலைச்சிருக்கணும், ஆயிரங்காலத்து பயிரண்டு சொல்லுவோம். திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிரண்டு சொல்லுவோம். ஏண்டா நாங்க தம்பதிகளா நீண்ட காலம் வாழணும் என்றதை ஆயிரங்காலத்து பயிரண்டு சொல்லுவோம். அடுத்தது ஆடாபூதி என்றா ஏமாற்றுக்காரன், ஏமாற்றி வாழ்க்கை நடத்துறார்கள், ஏமாற்றுபவர்களை நாங்க ஆடாபூதி என்று அழைப்போம். இப்ப ஒருத்தனை பார்த்து ரெண்டும் கட்டானண்டா நாங்க சொல்லுவோம். இப்ப ரெண்டும் கட்டானண்டா என்னண்டா ஒருவன் ஒரு செயலின் நன்மையையும் தீமையையும் அறிய மாட்டான். இப்ப இந்த செயலால நன்மை வரும், இதால தீமை வரும் என்று அவனால பகுத்து உணர முடியாதவனை நாங்க ரெண்டும் கட்டானன்னு சொல்லுவோம். அதே போல இப்ப இலைமறை காய் என்றா அது வெளிப்படாத மறைந்திருத்தல் என்றது இதென்ற பொருளாகும். ஒரு சிலர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா அந்த திறமைகளை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. சில சந்தர்ப்பங்களிலே வெளிப்படுத்திடணும். அப்படி வெளிப்படுத்தப்படாமல் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை நாங்க இலைமறை காய் என்று சொல்லுவாங்க. இலைமறை காய் போல வெறுட்ட இந்த திறமை இருக்குது என்று சொல்லுவோம். அடுத்தது சில பேரை பார்த்து நாங்க இழிச்ச வாயனன்னு சொல்லுவோம். இழிச்ச வாயனண்டா எளிதில ஏமாறுவோம். இப்ப அந்த குறிப்பிட்ட நபரை எளிதில யாரும் ஏமாற்றி விடுவார்கள். ஏனென்றா யார் சொன்னாலும் எதையும் கேட்டு ஓமண்டு நம்பக்கூடியவர்களைத்தான் இழிச்ச வாயர்கள் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது இட்டுக்கட்டுதல் என்றா என்னண்டா இல்லாததை சொல்லுதல். ஒரு விடயம் உண்மையிலே இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். பொய் சொல்றது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். இல்லாதத சொல்றத இட்டுக்கட்டுதல்னு சொல்லுவோம். அடுத்தது ரெண்டு தோணியில் கால் வைத்தல். இப்ப ரெண்டு தோணியில் கால் வைத்தல்ன்றா ஒரு நேரத்துல ரெண்டு செயல்கள்ல ஈடுபடுறது. ஒரு நேரத்துல நாங்க ஒரு செயல்ல மட்டும்தான் ஈடுபடலாம், ஆனா ரெண்டு செயல்கள்ல காலை வச்சுட்டு
ஈடுபட்டு நாங்க தத்தளிக்கிறோம், அதையும் செய்யலாது இதையும் செய்யலாத மாதிரி தத்தளிச்சு கொண்டு நிக்கிறத 2 தோணியர் கால் வைத்தல் சொல்லுவோம். இப்ப அடி நகர்தல் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போதலைத்தான் இடம்பெயர்தல் அடி நகர்தல் என்று சொல்லுவாங்க. அடுத்தது அடிபணிதல். அடிபணிதல்டா மாணவர்கள் ஆசிரியர்கள சொற்படி நடத்தல அடிபணிதல் என்று சொல்லுவோம். என்ற அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது அடி விளக்குதல். அடி விளக்குதல் என்றா ஒருத்தர் தன் மரபை புகழ் வர செய்தல். இப்ப ஒருத்தர் ஒரு நல்ல குலத்துல பிறந்திருக்கார், அவர்கள முன்னோர்கள் நன்கு படித்த கல்வி அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல அவர்கள வழி வந்தவர்களும் அதே மாதிரி அவர்களை புகழ் பெற செய்யக்கூடிய செயல சாதனைகளை செய்யறது அடி விளக்குதல் என்று சொல்லலாம். இப்ப நாங்க அடி பற்றிய மரபு தொடர் பார்த்துட்டோம். இனி நாங்கள் கண் பற்றிய மரபு தொடர் பற்றி நோக்குவோம். இங்கு சில மரபு தொடர்களை நான் விவரித்துள்ளேன். இதுல இப்ப கண் வைத்தல் என்றால் என்னண்டா, ஒருவர்ல விருப்பம் வைக்கிறத விருப்பம் கொள்ளுதல நாங்க கண் வைத்தல் என்று சொல்லுவோம். அடுத்தது கண் வளர்தல். கண் வளர்தல்டா நித்திரை செய்தல், நித்திரை கொள்ளுதல் கண் வளர்தல் என்று சொல்லுவோம். அடுத்தது கண் அறிதல். கண் அறிதல்ண்டா ஒரு தடவை கடை கண்ணால் பார்த்தல கண்ணறிதல் என்று சொல்லுவோம். அடுத்தது கண் கலத்தல். கண் கலத்தல் ஒருவரை ஒருவர் விரும்புதல், அதாவது காதல் செய்தல கண் கலத்தல் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது கண் மூடுதல். கண் மூடுதல் என்றா ஒருத்தர் இறந்துட்டாருண்டா அவரை நாங்க இவர் கண் மூடிட்டார் என்று சொல்லுவோம். அப்ப அது கண் மூடுதல் என்றா இறத்தல் என்பது இந்த பொருள். அடுத்தது கண் திறத்தல் என்றா அறிவுண்டாதல். ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான அறிவை பெறுதல். அறிவை பெறுதல கண் திறத்தல் என்று நாங்க சொல்லுவோம். இனி நாங்க காது பற்றிய மரபு தொடரை நோக்குவோம். இதுல சில மரபு தொடரை நான் இங்க கொடுத்திருக்கிறேன். இப்ப காது கொடுத்தல் என்றால் என்னண்டா, ஒருவர் சொல்றத இன்னொருவர் நன்கு கேட்டல். கேட்டல அவதானித்தல் சொல்றோம். இப்ப ஒருவர் விளங்கப்படுத்தார், அந்த விஷயத்தை இன்னொருவர் நல்லா உற்று கவனிக்கிறார், அவதானிக்கிறார், அதை காது கொடுத்தல் சொல்வோம். அடுத்தது காது குற்றுதல். காது குற்றுதல் என்றா ஒருத்தரை ஏமாற்றுதல காது குற்றுதல் என்று சொல்வோம். அடுத்தது காதில் ஓதுதலண்டா கோல் சொல்லுதல் என்று சொல்லுவோம். ஒருதரை பற்றி பொய்யான தகவல்களை வீணான தகவல்களை இன்னொருதருக்கு சொல்லுதல் கோல் சொல்லுதல் புறம் சொல்லுதல் என்றெல்லாம் சொல்லுவோம். அடுத்தது காதை கடித்தல் ரகசியம் கூறுதல். ஒருதர்கிட்ட போய் இன்னொருதரை பற்றி ரகசியம் கூறுதல ஒருதர்கிட்ட காதுல ரகசியமா சொல்றத காதை கடித்தல் என்று சொல்லுவோம். இப்ப கை பற்றிய மரபு தொடரை நாங்க நோக்குவோம். இதுல சில மரபு தொடரை உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன். அதுல முதலாவது கை கழுவுதல். கை கழுவுதல் என்றா முற்றாக ஒரு செயல்ல இருந்து விலகிவிடல். இப்ப ஒரு செயலை பல பேர் சேர்ந்து செய்யணும், அதுல ஒரு சிலர் இடைநடுவில விட்டுட்டு போறத கை கழுவுதல் என்று சொல்றது. அல்லது ஒரு சொந்தங்கள் கூடி இருந்தா சில பேர் சில சொந்தங்களை விட்டு விலகிறத கை கழுவுதல் என்று கூடி நாங்க சொல்லுவோம். அடுத்தது கைகூடல். கைகூடல் அனுகூலமாதல் என்று நாங்க சொல்லுவோம். சில காரியங்கள் செய்யறதுக்குரிய நேரம் கூடி வர்றத அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகிறத கைகூடல் என்று சொல்லுவோம். அடுத்தது கையிடல் ஆரம்பித்தல், அதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தல கையிடல் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது கை நீட்டுதல் என்று அடித்தல், ஒருத்தருக்கு அடிக்கிறது, அடித்தல் சண்டையில ஈடுபடுறது, அத கை நீட்டுதல் என்று சொல்லுவோம். அடுத்தது கை விசைதல் என்றா செய்வதறியாது திகைத்தல். ஒரு செயலை எப்படி செய்யறது, இந்த நேரத்துல என்ன செய்யறது, எது செய்யறது தெரியாம நாங்க திகைச்சு போய் நிக்கிறத கையப்பி செய்தல் என்று சொல்லுவோம். அடுத்தது கை கொடுத்தல். இத உதவி செய்தல் என்று சொல்றோம். ஒரு ஆபத்து சமயம் இன்னொருதற்கு நாங்க உதவி செய்யறத உதவி செஞ்சு அவரை காப்பாற்றுறத கை கொடுத்தல் என்று சொல்லுவோம். அடுத்தது கைகலப்பு. இது ஈஸியான ஒன்றுதான் உங்களுக்கு. கைகலப்புண்டா சண்டை. பல பேர் சண்டை செய்யறது, ஒருத்தரோட சண்டை செய்யற இன்னொருத்தர், அப்ப சண்டை போடுறத கைகலப்புன்னு சொல்லுவோம். இப்பொழுது மாணவர்களே தலை பற்றிய மரபு தொடர் பற்றி நோக்குவோம். இதுல தலை காட்டுதல் என்ற மரபு தொடர் என்னண்டா,
ஒரு குறிப்பிட்ட செயல் காரணமாக நாங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு குறிப்பிட்ட கால பகுதிக்கு பிறகு நாங்க வெளியில வாரது அந்த சமூகத்துல உலவி தெரிகிறது வெளிவருதல் அல்லது தலை காட்டுதல் என்று சொல்லுவோம். அடுத்தது தலைகீழாய் நடத்தல். தலைகீழாய் நடத்தல்னா நெறி தவறி அல்லது முறை தவறி நடத்தல தலைகீழாய் நடத்தல் என்ற சொற்றொடர் உணர்த்துகின்றது. அடுத்தது தலை கொழுப்பு. தலை கொழுப்புன்றா தான் என்ற அகந்தை ஆணவம் ஒருவரிடத்தில் மேலோங்கி நிற்றல். என்னாலதான் இந்த செயலை செய்து முடிக்கலும், என்னால மட்டும்தான் என்று அகந்தை மேலோங்கி இருந்தா அவரை தலை கொழுப்பு பிடிச்சவர் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது தலைமறைவு. ஒரு செயல் காரணமாக சமூகத்துல நாங்க இருக்கையிலாம ஒளிந்து வாழ்தல், ரகசியமாக வாழ்தல், ஒளிந்திருத்தல தலைமறைவு என்று சொல்லுவோம். அடுத்தது தலைப்படுதல். தலைப்படுதல் என்றா மேற்கொள்ளுதல் என்று இதன் பொருள். ஒரு செயல்ல விடயங்கள்ல நாங்க ஈடுபடுறது, அதுல ஈடுபடுற முனைகிறத தலைப்படுதல் என்று சொல்லுவோம். அடுத்தது தலைகீழாய் நிற்றல் என்றால் பிடிவாதம் பிடித்தல். நான் தான் இதை செய்வன் என்று ஒற்றை காலில் நிக்கிறத தலைகீழா நிற்றல் என்று சொல்லுவோம். அடுத்தது தலை வீக்கம் என்றால் தான் என்ற அகந்தை, நான் என்ற ஆணவம் மேலோங்கி இருக்கிறத தலை வீக்கம் பிடித்தல் என்று நாங்க சொல்லுவோம். இறுதியாக மாணவர்களே, இந்த மரபு தொடர் பற்றி சுருங்க சொல்லுவோமாக இருந்தால் இதனை எவ்வாறு அழைக்கலாம் எனில், பண்டைய காலத்தில் நமது முன்னோர்கள் ஒரு தகவலை அல்லது கருத்தை தெரிவிக்க குறிப்பிட்ட சொற்றொடரை பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த சொற்றொடரை அவர்கள் வழிவந்தோரும் பயன்படுத்தி உள்ளனர். இது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் கிராமங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வேறுபடும். தமிழ்ல ஆயிரக்கணக்கான மரபு தொடர்கள் காணப்படுகின்றன. இவற்றை தமிழியலாளர்கள் பாட புத்தகத்திலே இணைத்துள்ளார்கள். இதுல காது பற்றி, கண் பற்றி, அடி பற்றி, கை பற்றி, தலை பற்றி சில மரபு தொடர்களை நாங்க இந்த அலகில கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, இவ்வலகினை கற்றதன் மூலம் மரபு தொடர் பற்றிய பூரண விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களது கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவீடு செய்க. மேலும் நான் இவ்வலகின் இறுதியிலே சில பயிற்சி வினாக்களை இணைத்துள்ளேன். இதனை நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து பாருங்கள். நன்றி மாணவ செல்வங்களே.